ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அத்திவரதர் மாதிரியே இந்த வருடம் கும்பகோணத்தில் உள்ள அத்திவரதரும் பிரபலமடைஞ்சிருக்கிறாரு. இந்த அத்திவரதரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக காட்சி கொடுக்குறாரு. 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 இந்த ஸ்ரீதேவி பூதேவி அத்திவரதர் நமக்கு காட்சி அளித்தார். அதற்கப்புறமா இப்போ 12 ஆண்டுகள் கழித்து இந்த 2026 வருடத்தில் கும்பகோணத்தில் அத்திவரதர் இப்போ காட்சி கொடுக்குறாரு. இது மார்ச் 1, 2026 10 மார்ச் 2026 வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கும்பகோணம் அத்திவரதர் உள்ளூர் மக்களால் பிரம்மன் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய வேதநாராயண சுவாமி கோவிலில் வீற்றிருக்கிறாரு. 12 வருடத்துக்கு முன்னாடி 2013 ஆண்டு இந்த கோவில் நிர்வாகத்தாரும் இங்கே உள்ள உள்ளூர் மக்களும் இந்த அத்திவரதர் வெளியில் எடுத்து சிறப்பு பூஜைகள் பண்ணினாங்க. இப்போ சமூக வலைதளங்கள்னால நமக்கு இந்த கும்பகோணம் அத்திவரர் இப்போ வெளியில் பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. மற்ற தகவல்கள் எல்லாம் அந்த கோவிலை சேர்ந்த கமிட்டி மெம்பர் ஒருத்தர் நமக்கு டைரெக்டாகவே வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்காக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். எப்படி காஞ்சிபுரத்திலே அத்திவரதர் திகழ்கிறாரோ அதே போல இங்கும் அத்திவரதர் இருக்கிறார். இந்த கோவிலிலே 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 ஆண்டு இங்கு அத்திவரதை ஏல செய்து சேவை செய்தார். அதன் பிறகு 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது 1/3/2026 முதல் 10/3/2026 வரை ஸ்ரீ அத்திவரதர் சேவை செய்ய உள்ளார். சௌராஷ்டிரா சமூகத்திற்கு சொந்தமான கும்பகோணத்திலே ஸ்ரீ பிரம்மன் கோவில் திகழ்கிறது. பிரம்மன் கோவிலை சார்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் காஞ்சிபுரத்திலே எவ்வாறு ஸ்ரீ அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்து மிகவும் பிரசித்தி பெற்றாரோ அதேபோல் இங்கும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ அத்திவரதர் பூமி தேவி ஸ்ரீதேவி சமேத அத்திவரதராய் இங்கு திகழ்ந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்திக்க உள்ளார். 1/3/2026 முதல் 10/3/2026 முடிய 10 நாட்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்க உள்ளார். அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சேவித்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கும்பகோணம் அத்திவரதரை தரிசிக்க இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. இது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்களுக்கு இருக்கும். ஆட்டோக்கள் எல்லாமே கும்பகோணத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டு ரயில்வே நிலையங்கள்லேருந்து ஆட்டோக்களுக்கு நீங்கள் இந்த கோவிலில் பிரம்மன் கோவிலை சேர்ந்த இந்த அத்திவரதர் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. கும்பகோணம் அத்திவரதர் அப்படின்னாலே இப்போ எல்லாருக்குமே அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ நீங்கள் போய் சிறப்பான தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கும்பகோணம் மாசி மகத்தை முன்னிட்டு இந்த வாரம் தீர்த்தவாரி தேரோட்டமெல்லாம் நடந்துச்சு. அதனால் மாசிமகம் குளத்தில் பக்தர்களை குளிக்க அனுமதிக்கலை. இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. நீங்கள் மாசிமகம் முன்னிட்டு நீங்கள் கும்பகோணம் போயிருந்தீங்கன்னா இந்த கும்பகோணம் அத்திவரதரை தரிசிக்க தவறிடாதீங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய கும்பகோணம் மாசி மகாமகம் 2028 வருடம் 9 மார்ச் அடுத்து வர இருக்குது. இந்த சிறப்பான தகவலுடன் உங்களிடம் விடைபெறுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.